வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி கோல்டோடைய 18 மே 2021 டெய்லி அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்று அனலைசிஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலாக நேற்று வீடியோ என்னால் பண்ண முடியலை, இல்லாட்டினா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு. நம்ம அது சார்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் வந்து எந்த ஜோன்லேருந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அனலைசிஸில் பார்க்கும்போது இது ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, 1873 ஜோன். தென் நம்ம டெய்லியில் பார்க்கும்போது இது ஒரு ஃபாலிங் ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மீட் ஆகிற இடமும் கிட்டத்தட்ட அந்த இடம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் கோல்டு 1957 போகிற சான்சஸ் இருக்குது. இது வந்து லாங் டேர்ம், சரிங்களா? இது வந்து லாங் டேர்முக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டெய்லி இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி நாளைக்குள்ளே நமக்கு என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா, இந்த 1 ஹவரில் வந்து பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நேற்று நான் சொன்ன ஜோன், இந்த ஜோனில் இருந்து ஆக்சுவலாக கரெக்டாக அதே ஜோனில் பை ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக கோல்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்டில் இருக்கான். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தாங்க நிறைய பேர், இந்த ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு, நம்ம வந்து செல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணுறது ஈஸி. செல் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், அதை எப்போ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பை தான் நமக்கு ஆக்சுவலாக இருக்குது. பை ட்ரெண்டில் இருக்கிறனால நம்ம பை தான் எடுக்கணும், நம்ம பை செல் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் ஆக்சுவலாக ரூல், அது ட்ரேடு. இப்போ பை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலேருந்து பை எடுக்கலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1865 ரேஞ்சு. இந்த ரேஞ்சு இங்கிருந்து நீங்கள் பை எடுக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஃபண்டு இருந்துச்சு அப்படின்னா எடுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன லாட்டாக பண்ணுறீங்களா இருந்தாலும் இங்கேருந்து பை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எகெயின் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன், அதாவது 1845 50, 45லிருந்து 50, அதாவது நேற்று நம்ம அடுத்து வந்துறீங்களா அதே ஜோன் தான். 1845லேருந்து 1850 ஜோன் தான் பைக்கான ஜோன். ஸோ இந்த இடத்துல இருந்து கூட ஒரு நல்ல ஒரு பை எடுக்கலாம், சரிங்களா? இன்கேஸ் நான் ஒரு சின்ன ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆச்சுனாலும் நீங்கள் இங்கே ஒரு பை எடுங்க. ஓகே, இங்கே ஒரு பை எடுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியில் பார்ப்போம், ஏன்னா டார்கெட்டுக்கு டெய்லி தான் பார்த்தாகணும். இந்த ஜோன் ஏன் இந்த ஜோன் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், தென் இங்கே ஒரு சப்போர்ட், தென் இங்கே ஒரு சப்போர்ட், தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகும். ஸோ இது அரௌண்ட் எந்த ஏரியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901. நீங்கள் அது ரவுண்ட் அண்ட் வேல்யூ வைக்கணும் அப்படின்னா 1900 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் வேல்யூ வரைக்கும் ட்ரேட் ஆகுங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் 1900 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு கன்ஜெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டார்கெட் ஞாபகம் வச்சுக்கங்க, 1850 இருந்து பை பண்ணலாம், சரிங்களா? ஒரு ஜோன் ஃபஸ்ட்டு பை
டார்கெட் வந்து 1900. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஜோன் பை எடுக்கலாம் அப்படின்னா 1865 ஜோன், அதாவது இந்த ஜோன் கிட்ட எடுக்கலாம். 65 68 இப்போ கூட நீங்கள் ஒரு பை எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, பை எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 1900. நோட் பண்ணிக்கோங்க, 1865 ஜோனில் இருந்து பை எடுக்கலாம். டார்கெட் 1900. 1850 ஜோன்லேருந்து பை எடுக்கலாம். டார்கெட் 1900. ஓகேங்களா, ஏன் இங்கே வந்து நம்ம செல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, செல் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இது ஒரு மேஜர், இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், தென் எகெயின் இங்கே ஒரு டச், மொத்தம் 3 டைம் இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் 4வது டைம் பிரேக் அவுட் பண்ணி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணி தென் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஸோ இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணி, அதாவது இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் எடுக்கலாம். அதாவது செல் இங்கே தான் எடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, இந்த ஜோனில் தான் நீங்கள் செல்லே எடுக்கணும். க்ளோஸ் ஆகணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் நீங்கள் வந்து செல் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பையில் தான் இருக்கணும். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பொறுமையாக ட்ரேட் எடுங்க. ஜோன் புரிஞ்சுதுங்களா, 1850 1865. ஓகே, டார்கெட் வந்து 1900. சரிங்களா, தேங்க்யூ கைஸ்.